வெளிமாநிலத்தில் இருந்து கஞ்சாவை வாங்கி வந்து சென்னையின் புறநகர் பகுதிகளில் விற்பனை செய்து வந்த வடமாநிலத்தை சேர்ந்த இளம்பெண்ணை பல்லாவரம் போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களையும் எமது செய்தியாளர் வசந்தன் வழங்க கேட்போம். வசந்தன், இந்த பெண் யார்? இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திரிசூலம், பல்லாவரம் அடுத்த திரிசூலம் ரயில்வே கேட் பகுதியில் காவல்துறையினர் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சந்தேகத்திற்கு இடமான வகையில் வடமாநில பெண் ஒருவர் கையில் பையுடன் சுற்றித் திரிந்ததை பார்த்து அவரை அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்ப விசாரணை செய்த பொழுது அவரிடமிருந்து சுமார் 3 கிலோ கஞ்சாவானதும் பறிமுதல் செய்யப்பட்டது. அதன் பின்னர் இவரை விசாரணை மேற்கொண்டதில் இவர் திரிபுரா மாநிலம் பகுதியைச் சார்ந்த பாயஸ் தாஸ் 25 வயதான பெண் என்பதும், இவருக்கு திருமணமாகி கணவன் மற்றும் ஒரு குழந்தை உள்ள நிலையில் இன்ஸ்டாகிராம் பகுதியில் தான் ஒரு திருமணமாகாத பெண் பெங்களூரில் வசிப்பது போன்று ப்ரொஃபைல்களை வைத்துக் கொண்டு அதிகப்படியான ரீல்ஸ்களையும் பதிவிட்டு புதிய ஆண் நண்பர்களை அதன் மூலம் வரவழைத்து இணைத்து பேசுவதும், அந்த சாட்டிங்கில் ஈடுபட்ட பொழுது அவர்களிடம் அதன் மூலமாகவே சென்னையில் கஞ்சா சப்ளையில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்தது. குறிப்பாக இவர் ரயில் மூலமாக கஞ்சாவை வாங்கி வந்து இங்கு இருக்கும் ஆண் நண்பர்களை சந்தித்து பேசிவிட்டு இங்கு பணிபுரியும் வடமாநில தொழிலாளர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு சிறிய சிறிய பொட்டலங்களாக அதை ரீபேக்கிங் செய்து விற்பனை செய்து வந்ததும், விற்பனை முடித்த கையோடு இங்கிருந்து விமானம் மூலமாக தனது சொந்த ஊருக்கு திரும்பி சென்று வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டுமின்றி இதுவரை 3க்கும் மேற்பட்ட முறை இந்த மாதிரி விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதன் அடிப்படையில் அவரிடமிருந்து அந்த கஞ்சாவையும் பறிமுதல் செய்து இவர் இங்கு வந்து சென்ற பயண டிக்கெட்டுகளையும் வைத்து அடிப்படையில் இவர் இங்கு யாரை சந்தித்தார், அவரிடம் என்ன பேசினார் என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது இறுதியாக ஒரு வடமாநில இளைஞரிடம் இந்த கஞ்சா விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டு அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் அவரின் தொலைபேசி மொபைல் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்து சிறைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். நன்றி வசந்தன், விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு.